அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஷ் ரஹிமஹுல்லா என்கிற கடுந்தவம் மேற்கொண்ட ஞானமேத இடத்தில்தான் இவர்கள் தங்களுடைய ஆரம்ப தசவுஃபினுடைய பாடத்தை ஆரம்பிக்கிறார்கள். 6 மாதம் அவர்கள் காட்டிலே தங்கியிருந்தார்கள். அப்பதான் ஷேக் சொன்னாங்க, இங்கிருந்து பக்கத்துல ஆப்பிரிக்காவினுடைய ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்துக்கு ஷாதிலான் பேர். அங்க போய் அங்க இருந்து கொஞ்ச நாள் மார்க்க பிரச்சாரம் செய் என்று அனுப்பி வைத்தார்கள். ஷாதிலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊருக்கு வருகிறார்கள். 1 வருஷ காலம் அந்த ஊரில் இருந்து மக்களை எல்லாம் தசவுஃபை நோக்கி, ஆன்மீகத்தை நோக்கி, வெறுமனே வெளிப்புறத்தில் தொழுகிற தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி என்ற கடமைகள் மட்டுமல்ல, அதை தாண்டி ஆன்மீகத்தின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். ஓராண்டு காலம் ஷாதிலாவில இருந்து அழைத்த போதுதான் இவர்களோடு அந்த பெயர் ஒட்டி கொண்டது. அபுல் ஹசன் என்கிற இவர்களின் பெயர், அலி என்கிற சொந்த பெயர், அதெல்லாம் விட்டுட்டு அபுல் ஹசன் ஷாதிலி என்று ஆக்கிவிட்டார்கள். 1 வருஷத்திற்கு பிறகு தூனிசுக்கு திரும்பி வருகிறார்கள். இவர்களிலே ஏற்பட்ட மாற்றம், இவர்கள் பேச்சிலே ஏற்பட்ட மாற்றம், இவர்களின் பார்வையில், இவர்களின் கோணத்தில், இவர்களின் சுண்ணாவை பின்பற்றுவதில் ஈர்க்கப்பட்ட மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் தூனிசில இவர்களை வரவேற்றார்கள். நாளுக்கு நாள் ஒருத்தருக்கு திடீர்னு ரொம்ப புகழ் கூடுதுன்னா கண்டிப்பா யாருக்காவது கொஞ்சம் பொறாமை இருக்குமா இல்லையா? ஊர்ல யாராவது இருப்பாங்க. அந்த ஊர்ல காசி ஒருத்தர் இருந்தார், இப்னுல் பர்ரான்னு அவருக்கு பேர். எல்லா கூட்டமும் போய் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமகுல்லாவை மொய்த்து கொள்ளுவதை பார்க்கிற இப்னுல் பர்ராவுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள பொறாமை, ரோஷம் அல்ல பொறாமை. உனக்கு தெரிந்திருக்கலாம், அவர் போல் நான் ஆக வேண்டும் என்று விரும்பினால் அதுக்கு பேர் ரோஷம், அது மார்க்கத்தில் கூடும். அவர்கிட்ட இருந்து அந்த சிறப்பு போயிடணும், நமக்கு வந்துடணும்னு நினைச்சா அது பொறாமை, மார்க்கத்தில் இது அனுமதி இல்லை. காசி இப்னு பர்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடுமையான பொறாமைக்கு ஆளானார். என்ன பண்ணாருன்னா, இல்லாத பொல்லாத எல்லாம் இட்டு கட்டி நாட்டினுடைய சுல்தான்கிட்ட, ஆட்சியாளர்கிட்ட போய் இவரை பத்தி பத்த வச்சிடறாரு. அரசர்களுக்கு என்ன தெரியும், காசி சொல்லிட்டாரு ஒருத்தன் சரியில்லைன்னு தூக்கி போடுப்பா, ஜெயில தூக்கி போட்டாச்சு. அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெயிலுக்கு போகிறார்கள். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எக்கச்சக்கமான நல்லடியார்களும் இறைநேசர்களும் இமாம்களும் சிறை கம்பிகளுக்கு பின்னாலே அந்த வேதனையை சுவைத்தவர்கள் தான். இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆனா ரொம்ப காலம்லாம் இவங்க ஜெயில எப்பவுமே இருந்தது இல்லை. காரணம், ரொம்ப காலம் இருக்கிறதுக்குள்ள இங்க ஜெயில போட்டவனுக்கு ஏதாவது வந்துடும், தானா கொண்டு வந்து வெளியே விட்டுருவான். அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரெஸ்ட் பண்ண சொல்லி சுல்தான் சொல்லி போய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண், ரொம்ப அழகான பெண். அரசருக்கு அந்த பெண்ணை தான் ரொம்ப பிடிக்கும். இவர் ஜெயில போட்ட உடனே தொப்புன்னு மயக்கம் போட்டு உழுந்து மௌத்தா போச்சு. அதே அன்னைக்கு கொஞ்ச நேரத்திலேயே என்ன நடக்குதுன்னா, அரண்மனையில ஒரு பகுதி, ஒரு ஓரத்துல தீப்பிடிச்சு எரியுது. எந்த காரணமும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டாரு இது என்னமோ நடந்திருக்குன்னு. உடனடியா ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்து வச்சு, என்ன அல்லாவுக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அவங்க கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. எப்பவெல்லாம் இது மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கு. கைது செய்யும் போதெல்லாம் கைது செய்தது தவறு என்று அவருக்கு உணர்த்துகிற வகையில் அல்லாஹ் ஒரு பாடத்தை, படிப்பனையை கொடுப்பான், வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார். இப்பவாவது காதிமு வந்து மௌத்தா போச்சு, அரண்மனை எல்லாம் எரிஞ்சிச்சு. இன்னொரு தடவை இதே காசி மூலியமாக அவதூறு சொல்லி உள்ள தூக்கி போட்டப்போ அரசரே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அதுக்கப்புறம் தண்ணி தொளிச்சு எழுப்பின உடனே முதல்ல அவரை கூட்டிட்டு வா, நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசர்கள் மன்னிப்பு கேட்ட வரலாறுகள் நிறைய இருக்கிறது.